யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. நம்ம வாழ்க்கையில் நல்ல சிறப்பு அடையணும்னு சொல்லி நம்ம முயற்சி செய்தாலே, வெற்றி பெறணும்னு இறங்கினாலே பல விதமான தடைகளும் போராட்டங்களும் எல்லாம் வரும். ஆனால் யோக சக்தி வச்சு எல்லாமே வென்றுடலாம். எல்லாம் வென்று நம்ம அடையக்கூடிய இலக்கை அடைந்து விடலாம். ஆனால் அதுக்கு விடாமுயற்சி என்பது நமக்கு தேவைப்படுகிறது. விடாமுயற்சியாக நம்ம இருந்து நம்ம போராடினோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம அடையக்கூடிய இலக்கை அடைந்து விடலாம். அதுதான் அதில் உள்ள ஒரு விஷயம். சிலர் பயிற்சி எடுத்துகிட்டு ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க. இறங்கி குரு மேல் நம்பிக்கை வச்சு, தீவிரமான நம்பிக்கை வச்சு இறங்குறாங்க. இறங்கி வழிபாடெல்லாம் செய்கிறாங்க. திடீர்னு அந்த காரியங்கள் நடைபெறாமல் போயிடுச்சுன்னு வைங்க. அது அந்த மாதிரி நடைபெறாமல் போவதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அந்த மாதிரி போகுது அப்படின்னு சொன்னால் அதுதான் என்னென்னா இறைவனால் ஏற்படுத்தக்கூடிய உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு தான் அது. ஆனால் எங்கேயுமே நீங்கள் அப்படி அந்த மாதிரியான இழப்புகள் ஏற்பட வாய்ப்பே கிடையாது. இது இப்படி தான் இருக்க, இல்லை விடக்கூடாது, நம்ம குருவை முழுமையாக நீங்கள் நம்பினீர்கள் என்றால் நிச்சயமாக அப்புறம் தெரியும் உங்களுக்கு அது ஏன் அதை விட்டு விலகிச்சு, அதன் பிறகு எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் நடக்குது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். சில விஷயம் வாழ்க்கையில் நடக்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் குருவை நம்பணும், இது என்ன இந்த விஷயம் இப்படி நமக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு தோணும். அதை நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நமக்கு அது பிறகு தான் நமக்கு தெரியும். இதனால தான் போயிருக்கு, அந்த நேரத்தில் இது நடந்திருந்தால் இப்படி விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கோம் என்பது. சில விஷயங்கள் பார்ப்பதற்கு நன்மையாக தெரியும், முடிவில் தீமையாக போயிடும். சிலது தீமையான விஷயம் மாதிரி தெரியும், ஆனால் நன்மையான விஷயங்களாக போயிடும். அது எப்படின்னு கேட்டால், சிலருக்கு உதவி செய்ய போய் பொல்லாப்பு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் சும்மா இருக்கிறவங்க உதவி செய்ய போகிறேன்ட்டு போகிறது, நல்லது நினச்சி போனீங்க, கடைசியில் கெட்ட பேர் ஆயிடும் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் மன உறுதி, நல்ல தைரியம், மன உறுதி, விடாமுயற்சி மட்டும் நமக்கு வேணும். அதுதான் அது இருந்து நம்ம இறங்கணும்னு சொன்னால் வாழ்க்கையில் நம்மால் முடியாத விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த தியானத்தை முறையாக நீங்கள் செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா மரணத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மரண பயம் என்பது தேவையே இல்லை. எப்பொழுது நமக்கு மரணம் என்று வந்தாலும் நம்ம தயாரான நிலையில் இருந்து கொண்டிருக்கோம் என்று அர்த்தம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே.